புதிய தலைமுறை அலுவலகம் மீதான குண்டுவீச்சு கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்று தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கூறியுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். கருத்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாற்று கருத்தை சொல்லலாம் மொழியே, அதற்கு மாறாக கருத்து சுதந்திரத்தை, ஊடக சுதந்திரத்தை, எழுத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அடிப்படையில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட சில அமைப்புகள் தொடர்ந்து புதிய தலைமையை தொடுத்து வரக்கூடிய தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கண்டிக்கிறேன். இது ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமை தொடுக்கப்பட்ட தாக்குதலாக கருதி அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த வன்முறைக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். டிஃபன் பாக்ஸ் கைக்குண்டு என்ற பெயரில் புதிய தலைமுறை வளாகத்திற்குள்ளே வீசி எறிந்துவிட்டு ஓடியிருக்கிறார்கள். காலை 3 மணி அளவில் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. கருத்துக்கு கருத்து மோத வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட வன்முறைகளை தூண்டுவதை கைவிட வேண்டும். இது ஒரு கோழைத்தனத்தின் வெளிப்பாடாகும். தம்முடைய கருத்துக்கு மதிப்பளிக்காத ஒரு நிறுவனமாக புதிய தலைமுறையை நாம் பார்க்க முடியாது. யாரும் கருத்து சொல்லலாம் என்கிற அளவுக்கான ஒரு ஜனநாயகத்தை அது பின்பற்றி வருகிறது. எனவே மாற்று கருத்தை சொல்ல விரும்பினால் அவர்களுக்கும் அங்கே இடம் உண்டு. அப்படித்தான் அதை அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதிகாலையில் அடையாளம் தெரியாத 4 பேர் புதிய தலைமுறை நிறுவனத்திற்கே நேரடியாக சென்று குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். அதாவது ஒரு தாக்குதலை நேரடியாகவே ஈடுபட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அது அங்குள்ள கேமராவில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நிறுவனத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்து நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.